விவசாய தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்க முடியாது. அதுக்கு மேலே மாநில சர்க்கார் பணம் ஒதுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பாண்டிச்சேரி மாநில சர்க்கார்கிட்ட எங்கே பணம் இருக்குது? அப்போ ஒட்டுமொத்தமாக மத்திய சர்க்கார் மாநில அரசுகளுடைய தலையில் சுமையை சுமத்தி இந்த கிராமப்புற வேலை ஒரு திட்டம் என்கிற திட்டத்தையே ஒட்டுமொத்தமாக பாழ்படுத்துவது என்கிற முடிவோடு செயல்படுது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் அதை கண்டித்து இதை மாற்றணும் என்று மத்திய அரசாங்கம் வற்புறுத்துகிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உட்பட நீங்கள் எங்கள் தலையில் இந்த அளவுக்கு 5000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது. எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா நீங்கள் இந்த 5000 கோடி ரூபாய் ஏற்கனவே இந்த மாதிரி ஒதுக்கி எங்களுக்கு செஞ்சாதான் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த முடியும்னு தமிழக முதலமைச்சர் விஜய் உட்பட இன்றைக்கி மத்திய சர்க்காருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கவர்னரோடு சேர்ந்து அந்த திட்டத்தை துவக்க விழா இடத்துல தான் அக்கறை காட்டிக்கிட்டு இருக்காரு தவிர அந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டில் இருக்கிற இதை கொஞ்சம் கூட விமர்சிக்க தயாராக. எனவே மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணி வச்ச பிறகு, பாஜகவோடு கூட்டணி வச்ச பிறகு நடக்க போகிறது உண்மையிலேயே பாஜக அரசாங்கம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ஆர் காங்கிரஸ் வேறு என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறாரு? அவங்க பிஎம்ஜி ராம்ஜி திட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செயல்படுத்த நிலைமை என்பது தான் ஏற்படுது. இப்போ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற பெரிய தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை எம்ஆர்எஃப் தொழிற்சாலை. முந்தா நாள் நைட்டு திடீர்னு 12 மணிக்கு அந்த ஆலை நிர்வாகம் ஃபேக்ட்ரியை லாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு 5000 தொழிலாளி அங்கே வேலை செய்கிறாங்க. 2500 தொழிலாளி பர்மனெண்ட்டு, 2000 தொழிலாளி கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளிங்கிறது வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன காரணம்? என்ன, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிற தொழிலாளிகள் ஏற்கனவே பணி சேர்ற போது 48 மாதம் வேலை செஞ்சால் உங்களை பர்மனெண்ட் பண்ணிடுவோன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ 5 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் பர்மனெண்ட் பண்ணுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சொன்னது தானே கேட்குறாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் அதையெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் இனிமேல் எல்லாருமே கான்ட்ராக்டு தான், பணி நிரந்தரங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி மத்திய சர்க்கார் இந்த 4 லேபர் கோடு சட்டத்தை நிறைவேற்றி அதுக்கான விதிகளை எல்லாம் இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் அமல்படுத்திட்டாங்க. அப்படியானா இனிமேல் எந்த தொழிற்சாலையும் யாரும் பர்மனெண்ட் செய்ய முடியாது. அதுக்கு தொழிற்சங்கங்கள் கேள்வியே கேட்க முடியாது. தொழிற்சங்கம் அமைக்கிறதே பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னு சட்டம் திருத்தின பிறகு இப்போ எம்ஆர்எஃப் நிர்வாகம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இனிமேல் நாங்கள் ஏற்கனவே அவங்க கொடுத்த உத்தரவாதத்தையே மீறுறாங்க. அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் இப்படி தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், அதே மாதிரி சின்ன சின்ன தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச சம்பளம் என்பது கூட இன்றைக்கி அமலாகாத நிலைமை என்பது தான் இருக்குது. 2022 போட்ட அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட பல தொழிற்சாலைகள் அமலாக்க மறுக்குது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் அதை பற்றிலாம் கவலையே படாது. எனவே முழுக்க தொழிலாளிகளை பற்றி கவலை இல்லை, தொழிற்சங்க உரிமைகளை பற்றி கவலை இல்லை, 100 நாள் இந்த கிராமப்புற விவசாய தொழிலாளி வேலை என்கிற அதை பற்றி கவலை இல்லை. முதலமைச்சருக்கு என்ன ஒரே கவலைன்னா அவர் முதலமைச்சராக இருந்தால் போதும். நாட்டில் எது நடக்குது எது நடக்கலை, என்ன எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு முதலமைச்சர் பதவி மட்டும் இருந்தால் போதுங்கிற ஒன்றை மட்டும் குறிக்கோளாக வச்சுருந்தா மாநிலம் என்ன ஆகுங்கிற கேள்வி தான் இன்றைக்கி ஆளாகுது. அதே மாதிரி இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லா மட்டத்திலேயும் ஊழல். பாண்டிச்சேரி அரசுன்னா ஊழலுக்கு பெயர் பெற்ற அரசுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அந்த போலி மருந்து தயாரிப்பு கம்பெனியில் எவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடு நடந்ததுன்னு. 26 பேர் உயர்ந்த அதிகாரிகள் உட்பட எல்லாம் கைதானாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எல்லோரும் ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. இப்போ சிபிஐ ரொம்ப இப்போ சிபிஐ யார் கையில் இருக்குது? எல்லாம் மத்திய சர்க்கார் கையில் இருக்குது. மத்திய சர்க்கார் நினச்சா சிபிஐ விசாரணை நடக்கும், இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் நற்சான்றிதழ் கொடுத்து அவங்கள பூரா விடுவிச்சாலும் விடுவிச்சது தான். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் இந்த பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய இந்த மருந்து பேர ஊழல், போலி மருந்து ஊழல் உள்ளிட்ட ஊழல்களை எதிர்த்து ஒரு வலுவான இயக்கத்தை நடத்துவது என்றும் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதே மாதிரி தொழிலாளிகளுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதை எதிர்த்து இந்த மூடி ஏங்க தொழிலாளி உரிமையை காட்டினா தொழிற்சாலையை மூடுறது என்ன தீர்வதுக்கு? தொழிற்சாலை மூடிட்டால் தீர்வு ஏற்படுமா?
அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் இப்போ வந்து எல்லா இடங்கள்லேயும் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. ஏன்னா நிலத்தடி நீர் மட்டும் வேகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கடல் நீர் உள்ளே புகுந்து உப்பு நீராக மாறிக்கிட்டே இருக்கு. இப்படியான அடிப்படை தேவைகளை பற்றியெல்லாம் இந்த அரசு ஒன்றும் கவலையே படுற மாதிரி தெரியுது. எனவே இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து ஒரு வலுவான இயக்கத்தை நடத்துவது என்று இன்றைக்கி என்னுடைய மாநில குழு கூட்டம் நடக்க இருக்குது. அதில் ஒரு வலுவான மக்கள் இயக்கத்தை நடத்துவது, தேவையானால் இடதுசாரி கட்சிகள் இணைந்து இன்னும் கூடுதலான ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தலாம் என்று நாங்கள் இருக்கிறோங்கிறத தீர்மானித்து சொல்ல விரும்புகிறோம். கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரங்கசாமி ரொம்ப சிறப்பாக செயல்படுறாருன்னு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்கலாம்? அதான் சொல்றேன், ரங்கசாமி பார்த்தா பயப்படுறாரு, பாஜக பயப்படுது அப்படிங்கிறது. பாஜக பயந்தாக இந்நேரம் ஏன் இலாக்காவே ஒத்துக்கொள்ள முடியல? அவர் சொல்கிறது உண்மைன்னா, ரங்கசாமி எல்லாருக்கும் இதாங்க உங்களுக்கு இலாக்கா, இதாங்க உங்களுக்கு மந்திரி பதவி, இதாங்க சபாநாயகர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. பாஜகவுக்கு இவர் பயப்படுறாரா, இவர் பாஜகவுக்கு பயப்படுறாராங்கிறது கேள்வியால் இருக்குது இன்றைக்கி. இவருக்கு பாஜகவுக்கு பயப்படாமல் இருந்திருந்தா ஏன் ஏங்க, கேரளாவில் தேர்தல் முடிஞ்சு எல்லா போய் சட்டமன்ற கூட்டம் மூலம் நடந்து முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு, மேற்கு வங்காளத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு, அஸ்ஸாமில் நடந்து, ஏன் பாண்டிச்சேரியில் மட்டும் நடக்கலை? அடிப்படையான காரணம் பாஜகவுடைய நிர்பந்தம் இவரை திக்குமுக்காட வச்சிருக்க, அவ்வளோதான். அதான் உண்மை. இன்னும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கல. தேர்தல் நிலவரம் வருகிற போது தான் என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். அதாவது நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அரசே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, அதை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அந்த பேச்சிலையும் சரி, சட்டமன்றத்தில் நடந்த பேச்சிலையும் சரி, நேற்றைய தினம் தோழமை கட்சிகளை கூட்டி வச்ச ஒரு பேச்சுக்கும் சரி, எங்களை பொறுத்த வரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய மதவெறி கோட்பாட்டுக்கு நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு மதசார்பற்ற அரசாக, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற அரசாக எங்களுடைய அரசு இருக்கும் என்பதை உறுதியாக வந்து அவர் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கார். எனவே அப்படி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, இப்போது விஎம்ஜி ராம்ஜி திட்டம் வருது, இன்றைக்கி அதை எதிர்த்து உங்கள் திட்டம் வந்து சரியில்லை, இது வந்து கிராமப்புற வேலை உரிமையை பறிக்குது, மாநில அரசுக்கு கூடுதலான சுமையை உயர்த்துது என்ற ஒரு மத்திய சர்க்காருக்கு கடிதம் எழுதிதான் இருக்கார். எனவே அவரை பொறுத்த வரையில் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணிஞ்சு போகிறது அல்லது மாநில சுயாட்சியை, மாநில உரிமையை விட்டு கொடுக்காம உறுதியாக இருப்போன்னு அவர் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கார். எனவே அதை நம்ம வந்து அதுக்கு மேலே எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் இப்போ வரைக்கும் அதில் உறுதியாக இருக்காருங்கிறத பார்க்குறேன். வைகை அதெல்லாம் வந்து ஆளுநருக்கு அந்த மாதிரி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறதுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவர் கிடையாது. அப்படி செய்தால் ஆளுநர் அது தவறு, மாநில அரசு நிச்சயமாக அதை கண்டிக்கணும். அப்படி ஆளுநர் ஆட்சியை இன்னொரு பக்கம் விட்டால் அப்புறம் எதுக்கு மாநில அரசு ஒன்று இருக்குது? எனவே அது அப்படி செய்வது நடவடிக்கை தவறு. அதை மாநில அரசு, விஜய் அரசாங்கம் அதை உறுதியாக கண்டிக்கணும். மாநிலருக்கு அப்படிப்பட்ட, ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரமே கிடையாது. ஏற்கனவே பல முறை பல்கலைக்கழகங்களை கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு நடத்தலாம் வன்மையாக கண்டிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு அரசு கண்டிச்சிருக்கு. எனவே அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று நானும் வற்புறுத்த விரும்புகிறேன்.